பகுதி 3. மணிகண்டனும் கிருஷ்ணனும் நடத்திய அற்புதம். கண்ணனுடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே மணிகண்டன் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. கண்ணன் தனக்கு கல்வி தந்த சாந்தி பினி முனிவரின் குழந்தையை காப்பாற்றி அவருக்கு குருதட்சணையாக கொடுத்தார் என்று வரலாறுகள் கூறுவது உண்டு. அதைப்போலவே மணிகண்டன் தன்னுடைய ஆசிரியருக்கு என்ன குரு தட்சணை தரவேண்டும் என்று கேட்டபோது அந்த ஆசிரியர், என்னுடைய பையன் பிறவியில் இருந்தே ஊமையாகவும் செவிடாகவும் இருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கை இனி பிரகாசம் அடையச் செய்ய வேண்டும். அதுவே நீ எனக்கு அளிக்கும் குரு தட்சணை என்றார். குருநாதரின் அந்த வேண்டுகோளை உடனடியாக ஏற்றுக்கொண்ட மணிகண்டன் தனது தெய்வீக அருள் சக்தியினால் குருநாதரின் ஊமை மகனை வாய்விட்டு பேச வைத்தார், கேட்க வைத்தார், நல்வாழ்வு அளித்தார். பகுதி 4 கதை தொடங்கும். ஓம் சாமியே சரணம் ஐயா.